Voice of Tamil 24. தமிழ் சினிமாவில் கவர்ச்சி புயலாக வலம் வந்தவர்தான் நடிகை மும்தாஜ். இவர் மோனிசா என் மோனாலிசா என்கிற படத்தில் டி ராஜேந்தர் அறிமுகம் செய்து வைத்தார். அதன்பின் பல திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வந்தவர் இவர். தற்போது சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருக்கும் மும்தாஜ் தனது வாழ்க்கையின் கண்ணீர் கதையை மனம் திறந்து பேட்டியளித்துள்ளார். இந்நிலையில் சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய மும்தாஜ், திடீரென ஒரு நாள் என் இடுப்பு பகுதியை அசைக்கவே முடியாத அளவிற்கு வலி இருந்தது. அந்த வலியால் மிகவும் துடித்து போனேன். ஏன் அந்த வலி என்று பல மருத்துவர்களை பார்த்தும் அது என்ன பிரச்சனை என்று சொல்ல முடியவில்லை. 2 வருடங்கள் அந்த வலியை அனுபவித்து வந்தேன். அப்போதுதான் ஒரு மருத்துவமனையில் எடுத்த பரிசோதனையில் எனக்கு ஆட்டோ இம்யூன் நோய் இருப்பது தெரியவந்தது. இந்த நோயால் உடம்பில் எங்கெங்கெல்லாம் எலும்பின் ஜாயிண்ட் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் கடுமையான வலி இருக்கும். என்னால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, உடம்பை அசைக்கவே முடியாது. இதற்காக தினமும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் நல்லாதான் இருக்கிறார்கள், நடிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். என் வலி எனக்கு தான் தெரியும். அதேபோல மன அழுத்தத்தில் நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். ஏன் அழுகிறேன், எதற்கு அழுகிறேன் என்றே தெரியாது. அதுதான் மனநோய். ஒரு நாள் தொடர்ந்து 2.5 மணி நேரம் அழுது கொண்டே இருந்தேன். எதற்கு அழுதேன் என்று இன்று வரை எனக்கு தெரியவில்லை. என் மன அழுத்தத்தை புரிந்து கொண்டு என்னை அதிலிருந்து மீட்டது என் அண்ணா, என் குடும்பம் மற்றும் அல்லாஹ் தான். அவர்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் தற்கொலை செய்து கொண்டு இருப்பேன் என்று கூறியுள்ளார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.